வெல்கம் டு ஸ்மார்ட் ரெஸ்லிங் சேனல். சில முக்கியமான அப்டேட்ஸை பார்க்க போகிறோம். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு லைக் ஒன்று தட்டி விட்டு பாருங்கள். வீடியோ பார்க்குறீங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேறீங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். வீடியோ உடனுக்குடன் வந்து சேரும். முதல்ல பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணுவோம் ரோமன் ரெயின்ஸில் இருந்து. ரோமன் ரெயின்ஸுக்கு எந்த பிளானும் இல்லை, விஷம் மேலே அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ரோமன் ரெயின்ஸுக்கு எங்கேருந்து பிளான் ஆரம்பிக்கணும்னு கேட்டால் ராயல் ரம்பிள். இதை வச்சு தான் கணிக்க போகிறோம். ரோமன் ரெயின்ஸுக்கு ராயல் ரம்பிள் வச்சு வெசமினியா 42 பிளான் இருக்கா இல்லையான்றதை. ஏன்னா ராயல் ரம்பிள் தோற்று ஒரு டீஸ் பண்ணி சாம்பர் வின் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்படி இல்லைனா ராயல் ரம்பிள் வின் பண்ணிட்டு அங்கே போகிற மாதிரி இருக்கும். இப்போது ஃபேவராக யார் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்லேயே ரோமன் ரெயின்ஸ் தான் இருக்கார். ரோமன் ரெயின்ஸ் இல்லாட்டியும் அவருடைய இது தான் போகுது. எல்லா அப்சர்வ்ஸ் ரூமர் அண்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரோமன் ரெயின்ஸ் தான்ப்பா ராயல் ரம்பிள் இந்த வருஷம் வின் பண்ண போகிறாரு அப்படின்ற மாதிரி. போன டைம் எப்படி ஜான்சினா தான் வின் பண்ணுவாருன்ற மாதிரி கன்ஃபார்மாக ஜான்சினா வின் பண்ணுவாருன்னு போச்சு. லைனை வச்சு ரன்னர் அப் ஆனார். அதுக்கப்புறம் சாம்பர் வின் பண்ணார். அதேமாரி கூட இந்த டைம் வாய்ப்பு இருக்குது. ரோமன் ரெயின்ஸ் கிட்டக்கா போய் தோற்றுட்டு எலிமினேஷன் சாம்பர் வின் பண்ணிட்டு கூட வெஸ்ட்மேனில் போகலாம். ஆனால் இருந்தாலும் இங்கே இந்த எலிமினேஷன் சாம்பர்லாம் அவ்வளோ இது இல்லை. மேபி இங்கே ஒரு ராயல் ரம்பிளே வின் பண்ணுறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது. ரோமன் ரெயின்ஸ் பிரான் பிரேக்கருக்கும் இருக்குது. ஏன்னா பிரான் பிரேக்கர் அந்த இது சிஎம் அங்கிட்ட தோத்தாரா, அவர் பாவமாக உட்காந்தாரா, அப்படியே இந்த குந்தர் விசஸ் ஜேவுஸ் உட்காந்துல்ல அந்த மாதிரி கதை பண்ணுறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. அப்படியும் விட்டாங்கன்னா செமிசேனு இவங்க 3 பேர் தான் பார்த்தீங்கன்னா ஃபேவராக இருக்காங்க. ஃபஸ்ட்டு ரோமனு, 2வது செமி, 3வது பிரான் பிரேக்கரு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பேரன் கார்பனை பற்றி தெரியும். NXT டேக் டீம் சாம்பியனாக இருந்தது, NXT சாம்பியனாக இருந்தது, இங்கே இதுக்கு வந்தார், யூனியன் சாம்பியன் ஆனார், மெயின் ராஸ்டரில் ஸ்மாக் டவுனில் வேறு லெவலில் இது பண்ணார், பெரிய பெரிய டீம் அப்ஸ்லாம் பண்ணார், சூப்பராகவே பண்ணிட்டு இருந்தார். திருப்பி NXTக்கு போயிட்டு திரும்பி மெயின் ராஸ்டருக்கு வந்து இவரை ரிலீஸ் பண்ணி விட்டானுங்க. இவரை வச்சு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. கேட்டாங்கள் இவர் கையால் ரிட்டையர்மெண்ட் ஆனார். கூப்பிட்டாங்களா கேட்டாங்களா இவர் கையால் ரிட்டையர்மெண்ட் ஆகி, ஆனாலும் இவர் ஒரு ஆளே இல்லைன்னு சொல்லி ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இவங்களுக்கு எந்த பிளான் இல்லைன்னு ரிலீஸ் பண்ணி ஒலிம்பிக்கில் போயிட்டு திருப்பி ஒரு திறமையை காட்டிட்டு அப்படின்னு சுற்றிட்டு இருந்தார். அதுக்கடுத்து தலைவன் ரொம்ப நாள் காணா. இப்போ திடீர்னு பார்த்தீங்கன்னா AEW டெபியூட் கொடுத்தாரு. வேறு லெவலில் இருக்குது. அண்ட் கைஸ் அதே பேரன் கார்பன் பேரில் தான் அதே ஸ்டைலோட ரிட்டர்ன் பண்ணியிருக்காரு. இவரோட மூவ்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா பக்காவாக இருக்கும். வேறு லெவலில் பார்த்தீங்கன்னா சண்டை போடுவார். ஆனால் இவ்வளோ பக்காவான சூப்பர் ஸ்டார் WWE ஏன் ரிலீஸ் பண்ணாங்கன்றது தான் தெரியல. எந்த அளவு எப்படி எஃபெக்ட் போட்டு சண்டை போட முடியுமோ அப்படி இந்த செமிசேனு, எல்ஜிஆ டிராகவா, இந்த ரேண்டி ஆர்டன் இவங்களாம் எந்த அளவுக்கு எஃபெக்ட் போட்டு சண்டை போடுவாங்களோ, ஒரு மேட்ச்சு ஐப் வேணும், இந்த மேட்ச்சை டம்மி ஆகக்கூடாதுன்னு சொல்லிட்டு தூக்கி வைப்பாங்களோ, அதே மாதிரி தான் பேரன் கார்பன் இருக்க மேட்ச்சு பக்காவாக போயிடும். பிரான் பிரேக்கரும் இவரும் தான் கடைசியாக பார்த்தீங்கன்னா டீம் அப்பாக இருந்தாங்க. NXTயில் டேக் டீம் சாம்பியனாக இருந்தாங்க. அதுக்கப்புறம் தான் மெயின் ராஸ்டருக்கு 2 பேரும் தான் வந்தாங்க. பிரான் பிரேக்கரை வேறு லெவலில் காமிச்சாங்க. ஆனால் பேரன் கார்பனை கை விட்டுட்டானுங்க, சுத்தமாக சொதப்பி விட்டானுங்க. அதுக்கடுத்து வந்து தொமசோ சாம்பா இவரும் பார்த்தீங்கன்னா ரிலீஸ் ஆகிட்டார். கிட்டத்தட்ட 11 வருஷமாக NXTலே பார்த்தீங்கன்னா உழைச்சவர் இவரும் ஜானி கர்கானும். அதுக்கப்புறம் மெயின் ராஸ்டருக்கு வந்தார். சிங்கிள் புஷ் இந்த இன்டர்நேஷனல் சாம்பியன்ஷிப் பட்டும் கஷ்டப்பட்டு மோதி பார்த்தாரு. குந்தர் கூட இதுன்னு கிடைக்கல. அப்புறம் திருப்பி டேக் டீம் ஆனார். டேக் டீம் சாம்பியன்ஷிப் மட்டும்தான் வின் பண்ண வச்சானுங்க. சிங்கிள் டிவிஷனில் ஒன்றுமே கீக்க வைக்கல. திருப்பி சிங்கிள் டிவிஷனுக்கு சண்டை போட்டானுங்க. போட்டுட்டு பார்த்தீங்கன்னா இவர் கான்ட்ராக்ட் எக்ஸ்பைரி ஆக போகுது. அதே கான்ட்ராக்டை கொடுத்தானுங்க போல். தலைவனுக்கு செட் ஆகலை, நான் வந்து கம்பெனி விட்டு வெளியே போகிறேன்ற மாதிரி வெளியே வந்துட்டுருக்காரு. ஏன்னா ஒன்றும் கிடையாது, இவர் ரிட்டையர் ஆகிற வரைக்குமே இவர் கண்ணால் கூட பார்க்க மாட்டார் போல். மிட்கார்டு டைட்டில் கூட இந்த யூனியன் சாம்பியனும் சரி, இன்டர்கான்டினல் சாம்பியனும் சரி, அதே கண்ணால் பார்க்க மாட்டார் போல். இவரெலாம் எங்கே இந்த வேர்ல்டு சாம்பியன் மூவ் பண்ண போகிறானுங்க. நல்லா சண்டை போடுவாருங்க. இருந்தாலும் ரொம்பவா பார்த்தீங்கன்னா அப்படியே வச்சுருந்து பாய் காட்டி விட்டானுங்க. அவரும் பாய்டா தம்பி நான் போயிட்டு வரேன்டான்ற மாதிரி போகிறாரு. ஆனால் NXTயில் வேறு லெவலில் இருந்தார். NXT சாம்பியன்ஷிப்லாம் வச்சுருக்கும் போது இவர் அடிக்க ஆள் இல்லை. எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா தும்சம் பண்ணுவார். ரொம்ப நாளாக NXT சாம்பியன்ஷிப்லாம் வச்சுருந்தார். ஆனால் இருந்தும் NXTயில் ஒரு கால் தரத்தை பதிச்சு மெயின் ராஸ்டருக்கு வந்தும் சுத்தமாக ஒன்றும் இல்லாமல் அப்படியே வச்சுருந்து இவர் கடுப்பாய் வெளியே போயிட்டார். மேபி இவரையும் எதிர்பார்க்கலாம் AEW. ஏன்னா WWE கீழே இடம் இல்லை, நீங்கள் வேஸ்ட்டான்னு சொல்லி அனுப்புகிறவங்களாம் AEW போயிட்டு பக்காவாக பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் WWE திருப்பி இவனுங்களை எப்படின்னா WWE கொண்டு வரணும். சில பேர்த்த கொண்டும் வந்து நாசமாக தான் வச்சுருக்கானுங்க. நம்ம அலிஸ்டர் பிளாக்கு, ரூசஃப் இப்போ கொண்டு வந்தானுங்க. கொண்டு வந்து என்ன தக்கிச்சிட்டானுங்க பெருசாக ஒன்றும் இல்லை. அலிஸ்டர் பிளாக்கு பரவாயில்ல, இப்போ ஒரு நல்ல மேட்ச்சை கொடுத்தானுங்க. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ராயல் ரம்பிள் இந்த 2025 மோஸ்ட் வியூவர்ஷிப் எடுத்த பேப்பரு ராயல் ரம்பிள் தான். 2024
5ல் நடந்தது. ஏன்னா இந்த வருஷம் போன வருஷம் முடிஞ்சதில்ல அதில் நடந்தது. அதில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 3.2 வியூவர்ஷிப்பு அவ்வளோ மில்லியன் வியூவர்ஷிப்பு அடிச்சு இருக்கு. அதுவும் இந்த நெட்ஃப்ளிக்ஸ்காரனுங்க வேற லெவல் ப்ராஃபிட் பார்த்துருக்கானுங்க அதில். அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா வியூவர்ஷிப் அடிச்சு தும்சம் பண்ணிகிட்ருக்கு. இந்த டைம் அதை விட அடித்து தாறுமாறாக ஹெவியாக கிளம்ப போகுது. ஏன்னா போன டைம் அந்த ராயல் ரம்பில் பெரிய பெரிய பிக் ஸ்டார்ஸ்லாம் இருந்தாங்க. அதனால் ஹைப் ஏற்றிக்கிச்சு. இந்த டைம் நடக்க போகிறதே ஒரு ஹைப்பான ஏரியாவில் தான், சவுதி ஏரியாவில். ஓவராக பார்த்தீங்கன்னா ஆடியன்ஸ் பார்ப்பாங்க. வேறு லெவலில் பண்ணியிருப்பாங்க. ஸ்டேடியம் எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த டைமும் பெரிய பெரிய சூப்பர் ஸ்டார் இருக்க போகிறாங்கன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. பெரிய பெரியனா போன டைம் ஜான்சன் இந்த டைம் இல்லை. சிஎம் பங்க்கு இருக்க மாட்டார். அவர் சாம்பியன்ஷிப் வச்சுருக்காரு. டிஃபெண்டிங்கில் இறங்கிடுவார். மற்றபடி ரோமன் இருப்பார். பிராக் லெஸ்னர் போன டைம் இல்லை, இந்த டைம் பிராக் லெஸ்னர் இருப்பார். நிறைய சர்ப்ரைஸ் ரிட்டர்ன் இருக்க போகுது. கெவின் ஓவன்ஸில் இருந்து செத் ராலன்ஸ், எல்ஏ நைட் இவங்களாம் கஷ்டம். மேபி கெவின் ஓவன்ஸ் எதிர்பார்க்கலாம். இன்னும் சில ஆளுங்களை எதிர்பார்க்கலாம். இந்த கிறிஸ் ஜெரிகோவை எதிர்பார்க்கலாம். அதுக்கடுத்து வருவோம் நம்மளுடைய ஏஜே ஸ்டைல் ஃபினாமினல் 1 கிட்ட இருந்து. ஏஜே ஸ்டைலு இவனுங்க என்ன பண்ணுறானுங்கன்னே தெரியல. இப்போ தலைவனை கிராண்ட் ஸ்லாம் சாம்பியன் ஆக்காமலே ரிட்டையர் ஆகிடுவார் போல். ஏன்னா இவரும் முட்டி மோதினார். இது வரைக்கும் வின் பண்ணாத டைட்டில்னால் இந்த இன்டர்கான்டினல் சாம்பியன்ஷிப்பு தான். ஜான்சனாவும் அதான் வின் பண்ணல. அவருக்கு கொடுத்தானுங்க, டீசெண்டாக வச்சானுங்க, டூரை முடித்தானுங்க. இவருக்கு டூரும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. அப்படியே வச்சானுங்க. நீ 10 வருஷத்துக்கு முன்னாடி டெபிட் கொடுத்தியா, 10 வருஷம் ஆச்சா, இப்போ கிளம்பிடு தம்பி, உனக்கு ரிட்டையர்மெண்ட் மேட்ச் இல்லை, கெரியர் எண்டிங் மேட்ச் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ட்ராமாவை ரெடி பண்ணிட்டானுங்க. இந்த கெரியர் எண்டிங் மேட்ச்சில் குந்தர் வின் பண்ணுறாரு. தலைவன் கெரியர் எண்ட் ஆயிடுச்சுப்பா, இதுக்கப்புறம் நான் டபிள்யூடபிள்யூக்கு வர முடியாதுப்பா, அதான் கெரியர் எண்டிங் மேட்ச்னு சொல்லிட்டு வரமாட்டார். அந்த கிராண்ட் ஸ்லாம் சாம்பியன் ஆகலை. அப்படி பண்ணுறோன்னு சில பயம் இருக்குது. இருந்தாலும் ஏஜே ஸ்டைல் சொன்னதை வச்சு பார்த்தா இந்த வருஷம் கடைசி வரைக்கும் இருப்புன்னு சொல்லியிருக்காரு. அதனால் இந்த மேட்ச்சில் வின் பண்ணிடுவாரோன்ற எதிர்பார்ப்பும் இருக்குது. ஆனால் பெரிய பெரிய ஃபியூடுலேருந்து எல்லாம் ரோமன் கூட, ரேண்டி ஆர்டன் கூட, இந்த ஓமாஸை கொண்டு வந்து வளர்த்து விட்டது இவர் தான். அது இல்லாமல் ரேண்டி ஆர்டன்லாம் தரமான ஸ்டோரி போயிருப்பார். ஜான்சனா கூட, கோடி கூட ஸ்டோரி போகாத ஆளே இல்லை. எவ்வளோ பெரிய ஆள் கூட ஸ்டோரி போக முடியுமோ. ஏன் இதுக்கு என்னன்னா பிராக் லெஸ்னர் கூட டாப் ஸ்டோரி போயிருப்பார். எல்லாமே மோஸ்ட்லி சாம்பியன்ஷிப் ஸ்டோரி. ரோமன் கூட ஸ்டோரி, சாம்பியன்ஷிப்பு, பிராக் லெஸ்னர் கூட, ஏஜே ஸ்டைல் கூட, ஏஜே ஸ்டைல் வச்சு ஜான்சனா கூட, சின்சான் நாகமூரா கூட, சின்சுகேவா எல்லா கூட சாம்பியன்ஷிப் மேட்ச் போயிருப்பார். சில மேட்ச் தான் இப்போ தான் மொக்கையாக பண்ணிட்டு இருந்தாங்க. தலைவன் டெபிட் கொடுத்துலேருந்து வேற லெவல் சம்பவங்கள்லாம் பண்ணிட்டு இருந்தார். ஆனால் போக அப்படியே சொதப்பி விட்டாங்க. சரி பார்க்கலாம், கெரியர் எண்ட் ஆகுதா இல்லை எண்ட் ஆகாமல் ரிட்டையர் ஆகுதுன்றதை. அவ்வளோதாங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் ஒன்று தட்டி விட்டு பாருங்கள். நெக்ஸ்ட் ஒரு தமிழ் சந்திக்கலாம். பை கைஸ்.